அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரை எப்படி எமிஸ் இணையதளத்துல நாமினேட் பண்றதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக emis.tnschools.gov.in அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஸ்கூலோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் பண்ணிக்கணும். அடுத்ததாக டாப்ல நிறைய பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே டீச்சர் கவுன்சிலர் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே நமக்கு காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்டா உள்ள டீச்சரை நம்ம டீச்சர் கவுன்சிலரா நாமினேட் பண்றோம்னா ரைட் சைட் கார்னர்ல ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீச்சரை நம்ம 9th 10th நாமினேட் பண்றோமா இல்ல 11th 12th நாமினேட் பண்றோமான்னு குறிப்பிடணும். இப்ப நம்ம 9th 10th நாமினேட் பண்றோம்னா 9th 10th அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இமெயில் அப்படிங்கிற இடத்துல அந்த டீச்சருடைய இமெயில் ஐடியை குறிப்பிடணும். கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அந்த டீச்சருடைய கான்டாக்ட் நம்பரை குறிப்பிடணும். இல்ல ஒருவேளை 11th 12th அந்த டீச்சரை நம்ம டீச்சர் கவுன்சிலரா நாமினேட் பண்றோம்னா 11th 12th அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு அந்த டீச்சருடைய இமெயில் ஐடி மற்றும் கான்டாக்ட் நம்பரை குறிப்பிட்டு சப்மிட் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம நாமினேட் பண்ண டீச்சரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் கார்னர்ல ரீசெட் ஆக்ஷன் பட்டனுக்கு பக்கத்திலே ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆர் யூ ஷுவர் டு யூ ரியலி வாண்ட் டு ரீசெட் திஸ் ரெக்கார்ட் திஸ் ப்ராசஸ் கேனாட் பி அண்டன் அப்படிங்கிற ஒரு வாசகம் வரும். அதை நம்ம சரியா படிச்சு பார்த்துட்டு ரீசெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா போதும். அனைவருக்கும் நன்றி.